வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் விஷஸை சொல்லிக்கிறேன். 2024 நிறைய பேருக்கு நிறைய ஹாப்பி மூமெண்ட்ஸ் இருந்திருக்கலாம். சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டமான மூமெண்ட்ஸ்லாம் கூட இருந்திருக்கலாம். அது எல்லாமே கடந்து எப்படியோ சால்வ் பண்ணி வந்தாச்சு. 2025 நான் என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன்னா, நிறைய கஷ்டப்படுறவங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே இது பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் என்ன பீச்சு அப்படின்னு சொல்லி. எஸ், இது பாண்டிச்சேரி ராக் பீச். எனக்கு ரொம்ப நாளாகவே நியூ இயர் அப்போது பாண்டிச்சேரி பீச்சுக்கு போகணும்னு ஆசை. அந்த சுச்சுவேஷன் அமையவே இல்லை. இந்த டைம் வந்தாச்சு. அதுவும் ஈவினிங் தான் வந்திருக்கேன். நைட்டு 12 மணி வரைக்கும்லாம் என்னால் இருக்க முடியாது இந்த பீச்சில். செம்ம ரஷ் ஆகிடும். இப்போ கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ஈவினிங் 8 o'clock மேலே நிறைய க்ரௌட் வந்துடும். இப்போவே நிறைய போலீஸ்லாம் நிற்கிறாங்க சேஃப்டிக்காக. ஃபஸ்ட்டுலாம் பீச் கிட்டே இதை மாதிரி கட்டெல்லாம் கட்டி வச்சுருக்க மாட்டாங்க. இப்போ தான் இந்த கட்டெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. நடுவில் கேட்டும் போட்டு வச்சுருக்காங்க. அது எல்லாமே க்ரௌட் அதிகமாக சேரும்போது ஒரு சேஃப்டிக்காக போட்டு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறைய போலீஸ் நிற்கிறாங்க. பைக் பார்க் பண்ண கூட இடம் இல்லை. ஒரு 2 kilometers தூரம் தள்ளி தான் எங்களோட வண்டியும் நாங்கள் பார்க் பண்ணிட்டு நடந்து வந்திருக்கோம். இந்த மாதிரி நடுவில் கேட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. போன வருஷம்லாம் இதை மாதிரி இல்லை. இந்த டைம் தான் இதை மாதிரி நிறைய போலீஸ்லாம் இருக்காங்க. நிறைய சேஃப்டிக்காக இதை மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. எங்களுக்கு லைட்டாக பசிச்சிச்சு. அதனால் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோவும் மசாலா சுண்டலும் வாங்கி சாப்பிட்டோம். அவ்வளோதான். 6:30 ஆயிடுச்சு. 6:30 வரைக்கும் தான் நாங்கள் பீச்சில் இருந்தோம். அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். 7 o'clock மேலே இங்கே டிஜே மியூசிக்கு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய க்ரௌட் வந்துடும். அதனால சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். ஒன்ஸ் அகைன் ஹாப்பி நியூ இயர் டு ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.